வணக்கம். இந்தியால அடுத்த 6 மாசத்துல 5 மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், கோவா, மணிப்பூர். இந்த 5 மாநிலங்கள் 2027 பிப்ரவரி, மார்ச்ல சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க. ஸோ அதுல முக்கியமான மாநிலம் உத்தரப்பிரதேசம். தேசத்தினுடைய பெரிய மாநிலம். 403 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த மாநிலத்துல தற்பொழுது 2வது முறையா பாஜகவினுடைய அரசாங்கம் இருக்குது. மாநிலத்தினுடைய முதல்வரா யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு. எதிர்க்கட்சியா சமாஜ்வாதி பார்ட்டி இருக்கிறாங்க. ஒரு காலத்துல பெரிய கட்சியா இருந்த மாயாவதியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சி தற்பொழுது இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாங்க. ஸோ அவர்களும் இந்த தேர்தல்ல போட்டியிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் அண்ட் சமாஜ்வாதி தொகுதி பங்கீடு அப்படின்றது பிரச்சனை இப்பவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்துல தொடர்ந்து 3வது முறையா பாஜக ஆட்சியை கைப்பற்றுமா அல்லது சமாஜ்வாதி பார்ட்டி வெற்றி பெறுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அங்க அரசியல் களம் பரபரப்பா இருக்குது. 6 மாசம் இருக்குது அப்படின்னாலுமே அரசியல் களம் அப்படின்றது இப்பவே சூடு பிடிச்சிருச்சு. தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்த வண்ணம் இருக்குது. தற்பொழுதைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நாம இன்சைட் ரேடாரினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். முதலாவது வாக்கு சதவீதம். வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா பிஜேபி 44% வாக்கு, சமாஜ்வாதி பார்ட்டி கூட்டணி 34% வாக்கு, பகுஜன் சமாஜ் பார்ட்டி 10% வாக்கு, காங்கிரஸ் 7%, மற்றவர்கள் 5% சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் அண்ட் சமாஜ்வாதி பார்ட்டி கூட்டணியா இருந்தாங்க அப்படின்னா 41% வரைக்கும் வருது வாக்கு சதவீதம் அப்படின்றத கவனிக்கிறோம். அண்ட் அடுத்தது இது சீட்டா மாறும் பொழுது 403 இடத்துல 202 இடங்களுக்கு மேல பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். பிஜேபி கூட்டணி 218 இடங்கள்லையும், சமாஜ்வாதி பார்ட்டி கூட்டணி 148 இடங்கள்லையும், பகுஜன் சமாஜ் பார்ட்டி 22 இடங்கள்லையும், காங்கிரஸ் 9 இடத்துலையும், மற்றவர்கள் 6 இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி போன முறை 293 இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த முறை 218 அப்படின்றது நிறைய இடங்களை அவங்க இழக்கிற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 70 இடங்கள் வரைக்கும் அவர்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரி தற்பொழுதைய சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதுதான் நிலவரமா இல்லை வரக்கூடிய காலங்களில் இது மாறுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே நேரத்தில் சமாஜ்வாதி பார்ட்டி 103 இடத்துல இருந்து கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு 45 இடங்கள் வரைக்கும் அதிகரிக்கிறாங்க. 148 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபைனல் நம்பர்ஸ் மீண்டும் ஒரு முறை பிஜேபி கூட்டணி 218, சமாஜ்வாதி பார்ட்டி 148, பகுஜன் சமாஜ் பார்ட்டி 22, காங்கிரஸ் 9, மற்றவர்கள் 6ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் அண்ட் சமாஜ்வாதி பார்ட்டி 2 பேரும் அலையன்ஸ்ல நின்னாங்கன்னா இன்னும் அதிகமான இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இன்றைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது, இன்சைட் ரேடாரினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது 3வது முறையா பிஜேபியினுடைய ஆட்சியே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய மாதங்கள்ல இந்த நம்பர்ஸ் எந்த பக்கம் போகுது, எப்படி மாறுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.